பங்குச்சந்தையில் சாதாரண மனுஷங்க சம்பாதிக்கவே முடியாதா? ஏன் பங்குச்சந்தைன்றது ஒரு ஒரு மேதாவித்தனம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது. பங்குச்சந்தையில் சாதாரணமான மனுஷங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுக்கு அவங்களுக்கு தேவையான காரணங்கள் என்ன? ஒரு முக்கியமான 3 விஷயம் தான் தேவை. அந்த 3 விஷயம் என்னென்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலே ரிஸ்க்குன்னு ஒரு மித்து இருந்தது. அந்த மித்து எப்படி போயின்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்குன்றது மித்து எப்படியோ அதே மாதிரி இன்னொரு மித்தும் இருக்குது. அதில் ஜீனியஸ் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸே பாருங்கள். நான் 1 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்ருக்கேன், எனக்கு எந்த ரிட்டனும் கிடைக்கல. 2 இயர்ஸாக போட்டுட்ருக்கேன், எனக்கு எந்த ரிட்டனும் கிடைக்கல. 3 இயர்ஸாக நான் போட்டுட்ருக்கேன், எந்த ரிட்டனும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். அப்படி வெறும் ஜீனியஸ் மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா? இவங்க ஜீனியஸ்னு சொல்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்கள். ஒன்று இந்த ஸ்டாக் புரோக்கர், அனலிஸ்ட், அதுக்கப்புறமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ். இவங்க 3 பேர் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறாங்களா? இவங்க 3 பேர் எடுக்கிற முடிவு மட்டும்தான் எப்பவும் சரியாக இருக்கா? இந்த கோவிட் வரும்போது இந்த நான் ஜீனியஸ்னு நீங்கள் நம்புகிற அனலிஸ்ட்னு சொல்கிற அத்தனை பேரில் எத்தனை பேர் அதை சரியாக ப்ரிடிக்ட் பண்ணி அவங்க அந்த டைமில் சொன்ன எல்லா டார்கெட்டையும் மீட் பண்ணாங்க? முடியலல்ல, தப்பு நடந்துச்சுல்ல. இப்பேற்பட்ட ஜீனியஸாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா நேரமும் சரியாக இருக்க முடியாது. தப்பு தான் நடக்கும், நடக்க தான் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு சாதாரணமான நம்மளும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் தப்பு பண்ணுறோம். அந்த தப்பை நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை வச்சு சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நான் தேவைன்னு நினைக்கிறது 3 விஷயத்தில் நம்பர் 1 இருக்கிறது பிரெயின். எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்குற அந்த மூளை ரொம்ப பெரிய ஜீனியஸ் லெவலில் ஐக்கியூலாம் நமக்கு தேவையில்லை. ஆனானப்பட்ட ஐன்ஸ்டீனே ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு லாஸ் ஆகிருக்காரு. ஏன்னா அவரோட கிரவுண்டு வேறு. ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வரும்போது ஐன்ஸ்டீனே தப்பு பண்ணிட்டாரு. ஸோ ஐன்ஸ்டீனே தப்பு பண்ணும்போது ஐக்யூ லெவலில் பீக்கில் இருக்க அவரே தப்பு பண்ணும்போது நம்மளும் தப்பு பண்ணுவோம். நீங்கள் உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. ஐன்ஸ்டீனுக்கு தான் என்ன செஞ்சோன்னு புரியாமல் செஞ்சதுனால தான் அவர் அங்கே தோற்று போனார். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி நமக்கு என்ன புரியுது, என்ன தெரியுது, அதை மட்டும்தான் நம்ம அங்கே வாங்கணும். நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம வாங்கவே கூடாது. உதாரணத்துக்கு இந்த டெக்னிக்கல் பிஸ்னஸஸ்னு கொஞ்சம் இருக்கும், டெக்னிக்கல் சப்போர்ட் தரதுன்னு கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது. என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வர முடியாது. இதுக்கெல்லாம் விட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆட்டோ கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோ கம்பெனியில் ஒரு ஆட்டோ டிரைவராக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எப்படி நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆட்டோ கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுற எத்தனை கம்பெனியும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எந்த கம்பெனி இப்போ ஓடுது, எந்த கம்பெனி மைலேஜ் தருது, எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் மெட்டீரியல் ஸ்டீலாக இருக்குது, பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் நீங்கள் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி எல்லாமே உங்களுக்கு மற்றவங்களை விட நல்லாவே புரியும். ஸோ நீங்கள் அதை பற்றியான விஷயங்கள்னு வரும்போது நீங்கள் அதில் ஒரு படி மேலே இருப்பீங்க. ஸோ ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சாதாரண காமன் சென்ஸ், ஒரு போதுமான அளவு நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் மட்டும் நம்ம மூளையை போட்டு சம்பாதிக்கிறது. 2வது விஷயம் டைம். ஸ்டாக் மார்க்கெட்னாலே காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் உட்காந்து அந்த ஸ்க்ரீன் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது. நமக்கு வாரத்தில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் கிடைச்சா போதும். கம்பெனியில் என்ன நடக்குது, கம்பெனி புதுசாக கடன் வாங்குதா, கம்பெனி அந்த கடனை வாங்கி என்ன பண்ணுது, இல்லை கம்பெனி கடன் அடைக்குதா, கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குது, கம்பெனி புதுசாக என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதால் எதுன்னு நல்லது நடக்க போகுது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியில் போட்டுட்டோம் அப்படின்னு குத்துக்கலாட்ட நம்ம இருக்கக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த கம்பெனியை பற்றி பேசிக்காக இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போதாதா? ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? நம்ம என்ன போய் 100-150 கம்பெனியில் போட போகிறோம்? நமக்கு தெரிஞ்ச கம்பெனி, நம்ம மூளைக்கு புரிஞ்ச கம்பெனி, நம்ம பட்டறிவுக்கு இது சரின்னு தோன்ற கம்பெனி, இந்த கம்பெனியால் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நம்ம நினைக்கிற கம்பெனி, அதில் தான் நம்ம போய் போட போகிறோம். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வெரி லிமிட்டட் கம்பெனிஸ் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ அந்த கம்பெனியில் பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 3வது விஷயமா நான் நினைக்கிறது வில்லிங்னஸ். சில பேருக்கு கணக்கு நல்லா வரும், ஆனால் அந்த கணக்கு வாத்தியாரை பிடிக்காததுனாலேயே அந்த மேக்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் பேசுகிறதெல்லாம் கேட்டு நமக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்னாலே பிடிக்காமல் போயிடுது. என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம ஏன் இங்கே ஹேட் பண்ணணும்? ஜஸ்ட் பார்ப்போம், நமக்கு புரிஞ்சதை செய்வோம், நமக்கு தெரிஞ்சதை செய்வோம், கொஞ்சம் டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படி நம்ம கற்றுக்கணுன்ற வில்லிங்னஸ் இல்லாதனால தான் எவனோ ஒருத்தவன் ஏதோ சொல்ல போய் அதை கேட்டு அதை செஞ்சு அவன் ஒரு ஸ்டேஜில் வாங்கியிருப்பான், அவன் ஒரு ப்ரைஸில் வாங்கியிருப்பான், அவன் ஒரு தாட்டில் வாங்கியிருப்பான். பட் அவன் அதை சொல்லும் போது அது அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க.
நம்ம வேற ஒரு பிளேஸில் வேற ஒரு ப்ரைஸில் வேற ஒரு தாட்டில் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த இடத்துல இந்த கான்ட்ராஸ்ட்டாக வரும்போதே நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை அவன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியை ரொம்ப கம்மியான விலையில் வாங்கிட்டு இன்றைக்கி நமக்கு சொல்லும் போது அவன் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்போது எவனா நான் தோற்று போனேன், நான் லாஸ் பண்ண கம்பெனி பெருசாக வெளில சொல்லுவான், நான் சொல்ல மாட்டான். அந்த 4 வருஷத்தில் அவன் 40 கம்பெனியில் லாஸ் பண்ணியிருப்பான். இருந்தாலும் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருக்க கம்பெனி பற்றி உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு சரி நம்மளும் அந்த கம்பெனியை வாங்கிடுவோம், அவனுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்ற தாட்டில் நம்ம போவோம். அந்த ஆசை இருக்கக்கூடாது, பட் ஆர்வம் இருக்கணும். என்ன நடக்குது, நான் ஒரு கம்பெனியை வாங்கிட்டேன், அந்த கம்பெனியில் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு பேசிக் ஆர்வம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே வேணும். இந்த 3 விஷயம் இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய ஜீனியஸையும் ஓவர் கம் பண்ணுறமோ இல்லையோ நல்ல ரிட்டர்ன்ஸ், நல்ல ஒரு லாபம் பங்குச்சந்தையில் பார்க்க முடியும். மூளையை ஒழுங்காக யூஸ் பண்ணணும், நமக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் செய்யணும். 2வது, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கின கம்பெனியில் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 3வது, குன்றாத ஆர்வத்தோடு இருக்கணும். ஆர்வம் வற்றி போகவே கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொன்று நடக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் சில கம்பெனி மார்க்கெட் கேப்பை லாஸ் பண்ணும், சில கம்பெனி மார்க்கெட் கேப்பை பிக் பண்ணும், சில கம்பெனி கடன் வாங்கும், சில கம்பெனி பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம ஒரு ஆர்வத்தோடு ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா போதும். இந்த 3 விஷயமே ஒரு சாதாரண மனுஷனை பங்குச்சந்தையில் நிறைய பணம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் அதை தான் ஃபாலோவும் பண்ணுறேன், அதை தான் உங்களையும் பண்ண சொல்கிறேன். எந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா இங்கே யாருமே பர்ஃபெக்டாக இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டுன்றது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயம், எப்போ என்ன வேணாலும் நடக்கும். அதனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒன்றை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட். எவனோ சொல்லி லாஸாக வரதை நாமளே செஞ்சு பெரிய லாபம் கிடைக்காட்டியும் ஓரளவு நியூட்ரல் ரிட்டர்ன் வர அளவுக்காக நம்மளை நாமளே ரெடி பண்ணிக்கணுன்றதை நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.